குறுக்கால வண்டி சவுண்ட்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்மளுக்கு தண்ணி கிடைக்க போல அங்க ஆறு வந்து நம்ம மீன் எல்லாம் பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம். காய்ஸ், நான் இப்போ தண்ணி தேடி வந்தேன். இங்கே ஒரு அடிப்பம்பு தெரிஞ்சிச்சு, இல்லை தண்ணி வருமானு பார்ப்போம் வாங்க. இதுலேயும் தண்ணியே வரமாட்டேங்குது. நமக்கு தண்ணிக்கு என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. இப்போ தண்ணி கிடைக்கிற இடத்த பார்த்து தான் நம்மளுக்கு போகணும். வாங்க இன்னைக்கு பின்தொடர்ந்து வாங்க, தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிப்போம். கால் லைட்டாக வலிக்கு ஏங்க, தண்ணி சப்புன்னு இருக்குங்க. வேற ஒன்று இதில் மட்டும் காலை வச்சிடக்கூடாது, ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சம்பிங்கை போட்டால் தான் கதையே நடக்கும். இப்போ பார்த்துவாங்க, இங்கே ரொம்ப வலிக்குது. இங்கே பாருங்க, யாரும் அனுமதிச்சுறாங்க. வலிக்குது. இப்போ தான் அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப இதாக இருக்குது. மீன் இப்போ நம்மளுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் தள்ளி போவோம். ஒரே ஆழமாக இருக்குது, அழுக்காடாகவும் இருக்குது. இல்லை எதுவுமே கிடைக்கல. நாம வாங்க அங்கிட்டு போவோம். கேமராமேன் பார்த்தாங்க, இங்கே ரொம்ப காலெல்லாம் வலிக்குது. இங்கே பீனியாங்க கல்லெல்லாம் இருக்குது, பார்த்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த கம்பே முங்குற அளவுக்கு ஆழம் நம்ம பார்த்து தான் போகணும். நம்மளுக்கு இப்போ மத்திய உணவுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் வாங்க நம்ம வேறு எங்கேயாவது மேலே போய் நம்ம இப்போ அங்கே தேடி பார்த்தோம். மத்தியான சாப்பாடுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம இங்கேருந்து தேடி பார்க்க போகிறோம். எதுமானு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு சாப்பாடு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆழம். இதுவே மீறி அவ்வளோ அளவுக்கு ஆழம் இருக்குது. இப்போ கம்பு வளர்த்து பாருங்க, எனக்கு கோலமாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி மீனாக இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் காணாது. சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. வேறு எங்கேயாவது தேடுவோம் நிப்பாட்டு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ தமிழில் அவங்கள கலச்சி மறுபடியும் சுற்றி நம்ம குளிச்சுட்டு தண்ணி வேணுன்ற அளவுக்கு குடிச்சு வச்சுட்டு நம்ம குடிக்கிறோம்.